ஹலோ வணக்கம். வணக்கம் வணக்கம். லகரம் டிவி தொடர்ந்து பார்க்குறீங்களா? லகரம் டிவி பார்க்குறியா? லகரம் டிவி நல்லா போய்கிட்டு இருக்கு. சரி. வாழ்க. ஆ சரி. இப்போ இந்த கரூர் பிரச்சனையில் கரூரில் விஜய் இந்த பிரச்சாரத்துக்கு போனார்ல, ஆமா அதில் கிட்டத்தட்ட 41 பேர் இறந்து போயிருக்காங்க. ஆமா. ஆனால் திருச்சியிலேருந்து நாமக்கல் போகிறதுக்கு 2-3 மணி நேரம் ஆகுது. அங்கேருந்து கரூர் போகிறதுக்கு ஒரு 4 மணி நேரம் ஆகுது. ஆ, ஆ. ஆனால் அந்த 41 பேர் அந்த விபத்து நடக்குது. ஆதவ அர்ஜுன் அந்த வேனுக்குள்ளேருந்து சொல்கிறாப்புல, மேலே சொல்கிறாப்புல, இது மாதிரி இறந்து போயிட்டாங்க, விபத்து நடந்திருக்குன்னொன்னையும் ம். கரூர்லேருந்து 40 நிமிஷத்தில் திருச்சிக்கு வர்றாங்க. அது எப்படி? அதான் அம்பிட்டு வேகம். பயம் வந்துருச்சோ? பயம் பண்ண பயம். யார் செத்தா எனக்கு என்ன? நான் தலைவனே இல்லை. யார் செத்தா எனக்கு என்னன்னு தான் போனதா நானும் பார்த்தேன். டிவியை பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி திருச்சி ஏர்போர்ட்ல கேட்குறாங்க, 30 பேர் செத்து போயிட்டாங்க சார். சார்லாம் சொல்லுங்க சார் சொல்லுங்க. அதுக்கு ஒரு பதிலும் சொல்லலை, செத்தவங்களுக்கு வாழ்த்துன்னு சொல்லலை, செத்தவங்களுக்கு ஒரு அன்னதாபமும் தெரிவிக்கல. ஆனா கரூர் மக்கள் கோச்சுக்கிடக்கூடாது. கரூர் மக்கள் முட்டாப்பய மக்கள். கரூர் மக்கள் கூட்டம் கூட ஒண்ணுதான். பக்கத்துல உள்ள 18 பெட்டி சேர்ந்துருக்கும். ஒரு நடிகை பின்னாடி இத்தனை பேர் போகலாமா? பிள்ளை என்ன புருஷனை விட 26 வருஷமா நான் லவ் பண்ணேன்னு சொல்றா. கேவலமா இருக்கு. கேவலமா இருக்கு. 1 வயசு இப்போ 2 வயசு பயல பிள்ளை பெத்த பிள்ளை 2 வயசு பிள்ளை செத்து போச்சு. அந்த 2 வயசு பிள்ளை செத்தாலும் பரவாயில்ல. இனிமே உனக்கு பிள்ளை கிடைக்குமா? செத்தாலும் பரவாயில்ல. விஜய் தான் எனக்கு தெய்வம் அப்படின்னு இருக்காளுங்க. அப்படி அந்த அளவுக்கு ஏதோ நல்லது பண்ணிருப்பாரோ? ஒரு நல்லது இல்லையா? அப்படி செஞ்சிருந்தாச்சும் பாராட்டலாமே. நானே பாராட்டுவேன். ஒண்ணுமே செய்யல. நீங்க ஒண்ணுமே செய்யலங்கிறதுக்கு தான் ஒரு உதாரணம் சொல்றேன். இலங்கை பிரச்சனை நடக்கும்போது அந்த மக்களுக்கு நிதி ஆதாரம் கொடுக்கணும்னு சொல்லி எல்லா நடிகர்களும் கூட்டம் போட்டு நிதி ஆதாரம் கொடுக்குறாங்க. நடிகர் சிம்பு 5 லட்சம் ரூபா கொடுக்குறாரு. மற்ற நடிகர்கள்லாம் 50,000, 1 லட்சம் அவங்கவுங்க தகுதி தகுந்த மாதிரி கொடுக்குறாங்க. விஜய் எவ்வளவு தெரியுங்களா கொடுத்தாரு? வெறும் 500 ரூபா. விஜய் கொடுக்க மாட்டாப்லப்பா. எப்ப விஜய் கூட போய் இந்த படம் நடிச்சு டப்பிங்க விஜய் நடிச்ச நிறைய பேர் அலறுதுங்க. விஜய் நடிச்ச கூட்டத்திலேயே விஜய் கூட நடிச்ச டப்பிங் ஆக்ட்ரஸ்களுக்கெல்லாம் 500 ரூபா கொடுக்க மாட்டேன்னு அம்பட்டும் கலருதுங்கப்பா. 200 கோடி சம்பாதிக்கிறாரு. கொஞ்சம் அந்த 200 கோடியை விட்டு போட்டு இப்ப 400 கோடி கொள்ளையடிக்க வரேன். என்ன காரணம்? அவர் அரசியலுக்கு வந்ததுக்கு என்ன காரணம்? வேற ஏதாவது நெருக்கடி இருக்கா? அரசியலுக்கு வந்தது நெருக்கடிங்கிறே கிடையாது. சம்பாத்தியம் பண்ணலாம்னு ஆசை. ஏன்னா கலைஞர் குடும்பம் பூரா பணக்கார குடும்பமா போயிருச்சு. இந்த உட்காந்துக்கிட்டே சம்பாத்தியம் இதுல நடிச்சு ஃபைட் பண்ணி தான் இந்த 200 கோடி சம்பாத்தியம் பண்ணணும். அரசியலுக்கு வந்தா தமிழ்நாட்டு மக்கள் தலையில மிளகா பொடியை வச்சு அரைச்சு போட்டு, இது பேசார மக்கள்ன்ட்டு கும்பிக்காய வச்சு தலையில அரைச்சு போட்டு, ஏன்னா சுருட்டெல்லாம் வரிப்பணம் பூரா என் கஜானாவுக்கு போகலாம். பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடி அந்த பாட்டுக்கு 10 ரூபாய இவன் கொடுங்கலாம் உட்காந்துக்கிட்டேவோ ஆர்டர். சரி, இவர் இது வரலையும் விக்கிரவாண்டியில கூட்டம் போட்டாரு, மதுரையில கூட்டம் போட்டாரு, நாமக்கல், கரூர் 41 பேர் இவரால் இறந்து போயிட்டாங்க. இவர் இது வரலையும் எப்பா யாரும் குடிக்காதீங்க, குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லலையே. தலைவனுக்கு அர்த்தமே கிடையாது. விக்கிரவாண்டியில 5 பேர் செத்து போயிட்டாங்க. திருச்சிக்காரங்க ஒருத்தம் ஃபுல்லா அவங்க வீட்டுல பாவம். அப்பவே அந்த 5 பேர் செத்துருக்கும் போது இந்த மாதிரியான ஒரு புரட்சி கிளம்பி இருந்துச்சுன்னா, பெரிய அளவுக்கு ஊடகங்கள் அதை பத்தி சொல்லி இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும்ல. 41 பேர் செத்துமே 41 குடும்பமே அனாதையா குடும்பமா நிக்கும் போதே ஒருத்தனுக்கு பொண்டாட்டி இல்ல, ஒருத்தனுக்கு பிள்ளை இல்ல, ஒரு 2 வயசு பிள்ளை செத்ததை கூட விஜய் மேல குத்தம் சொல்ல மாட்டேன்டாளுங்களே. குத்தம் எப்படி சொல்ல முடியும்? இவங்களா போய் வலிவிக்க போய் நின்னதுக்கு விஜய் மேல எப்படி குத்தம் சொல்ல முடியும்? விஜய் தான் பொறுப்பு. அது 2 மணிக்கே 12 மணிக்கு வாரேன்னு சொல்ல போய்த்தானே இந்த பக்கிய பண்ணாடிகளாம் போனதுங்க. சரி, அப்படித்தான் ஒரு தலைவனை பார்க்க போகுது. ஆர்வத்துல போகுதுப்பா. புதுசா ஒரு தலைவர் வரேன்னு போறாப்பா. போய் எடப்பாடி வேண்டாம், ஸ்டாலின் வேண்டாம் போறாங்க. போய் மக்கள் ஆர்வத்துல நடிகனை பார்க்க போறாங்க. கட்சி ஆரம்பிக்க போறேன். அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்கும் போது மக்கள் போகுதுங்க. போனா ஒரு தலைவனுக்கு என்ன மரியாதை தொண்டனுக்கு கொடுக்கணும். மரத்து நல்லா ஏறாதீங்க. இதே சொல்றானா இவன் வார கண்ணாடிக்குள்ள இருந்துகிட்டு பசுக்குள்ள இருந்துகிட்டே பாக்குறேன். லைட்டா போட அமத்த
லைட்டை நிப்பாட்டும் போது ஒரு சவுண்டு பயங்கரமா வருது, அப்புறம் லைட் ஆஃப் பண்ணி சிரிப்பா பார்க்கணும். அவனை கூட்டத்தை பார்த்துட்டு அவனுக்கு காருக்குள்ளே உட்காந்து கேனப்பையன் நினைச்சு தெளிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் வந்து கேனப்பையன் நினைச்சு தெளிறாங்க. ஏன் அவர் மனநலம் அது மாதிரி இருக்கா? ஒரு 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 அவர் வந்து முழு பரிசோதனை பண்ணணும். லைட்டை போட்டு போட்டு ஆஃப் பண்றாரு. மனநோய் அவனுக்கு வந்து மனநோய் வந்து இப்ப 200 கோடி வாங்குறதுனால கரெக்டா போகலன்னா டைரக்ட் செருப்பால் அடிப்பேன். ஆமா, ஒவ்வொரு சினிமா படத்துக்கும் நடிக்க போகும்போது இப்ப 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிடுவாராம். ஏன்னா வெள்ளக்கார மாதிரி சிவாஜி கணேசன் 6 மணிக்கு ஷூட்டிங்னா 5:30 போய் உட்காந்துக்கிடுவாராம். அந்த மாதிரி வெள்ளக்காரன் டூட்டியை ஃபாலோ பண்ணதும் சிவாஜி கணேசன், மக்கள் தலைவர் சிவாஜி கணேசன். அந்த மாதிரி எவனுமே நடிகன் வரமாட்டேன், எம்ஜிஆர் மாதிரி வரமாட்டாப்புல, ஜெயலலிதா மாதிரி வரமாட்டாப்புல. எவனுமே இனிமே பிறந்தாலும் அப்படி கூட எவனும் வர முடியும். தைரியமும் கிடையாது, தெம்பும் கிடையாது, ஆன்லைன் படைக்கவும் மாட்டேன். இந்த அளவுக்கு. ஆனா இந்த விஜய் வந்து அவன் மூஞ்சி என்ன அழகா இருக்கு, ஒரு தமிழ்நாட்டு தலைவர் ஆகிறதுக்கு என்ன தகுதி இருக்கு. படம் மட்டும்தான் அவனுக்கு ஒரு கொள்கை. பொண்டாட்டி உள்ளே வந்து காப்பாத்தவே லண்டன்ல இருக்காங்க. பொண்டாட்டி உள்ளேயே வச்சு காப்பாத்தவே. நீங்க அப்படி சொல்றீங்க. நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். பாஜக அருண்ராஜ்னு ஒரு IAS அதிகாரி இருக்காரு. அவர் வந்து ரைடுக்கு வரும்போது எல்லா டாக்குமெண்ட்டையும் எடுத்துட்டு கொண்டு போய் அமித்ஷாட்ட கொடுத்துட்டு வரான். அமித்ஷாட்ட கொடுத்துட்டு வரான். அமித்ஷா மூலயமா சொல்லி இந்த IAS அதிகாரியை வந்து பதவியில இருந்து ராஜினாமா பண்ண வச்சு இந்த IAS அதிகாரி விஜய் கட்சியில இணைஞ்சிருக்காரு. ரைடுக்கு வந்தவரே விஜய் கட்சியில இணைஞ்சிருக்காரு. அப்ப என்ன அர்த்தம்? டெல்லியில இருந்து ஒரு சீனிவாசன் ஐயர் பேசுறாருல, கோலாகால சீனிவாசன். அவர் கோலாகால சீனிவாசன் கிடையாதுக்கா, கொலகார சீனிவாசன். கொலகார சீனிவாசன் நான் தான் சொல்லுவேன். கருத்து எப்படி அவனுக்கு மட்டும் டெல்லியில இருந்து எப்படித்தான் அவனுக்கு வந்து இந்த இது பண்றாங்கன்னு தெரியல. ஆரிய பாப்பார கூட்டம் இல்ல. ஆமா, அது எப்படித்தான் இந்த பன்னாடகை எடுக்கிற அந்த கோலாகல சீனிவாசன் எனக்கு எப்படித்தான் தகவல் வந்து கச்சிதமா அவன் பிடிச்சி எடுக்கிறாங்கன்னு ரிப்போர்ட் கொடுக்குறாங்கன்னு ஒண்ணுமே தெரியல. புட்டு 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 வச்சு போடுவேன். இப்படித்தான் நடக்குதுன்னா. ஆனா கைக்குள்ள எல்லாம் எடப்பாடியும் போய் சிக்கிக்கிட்டேன். ஏன்னா எடப்பாடி வந்து கோடநாடு காசுமண்டு ஊரா அமித்ஷாவில் இருக்கு. சரி, இவ்வளவு தூரம் கரூருக்கு இந்த 41 பேர் இறந்ததுக்கு வர்றாங்க, விசாரணை பண்றாங்க. உண்மையை விசாரணை பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். இதே வேற விஷயத்துக்குலாம் வரலையே இவங்க. எந்தெந்த விஷயத்துக்கு வரல? ஐயா, இது தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கிறதுயா. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்ல. தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கிறது ஸ்டாலினுக்கு தான் பொறுப்பு. ஏன்னா இது தமிழ்நாட்டுல நடக்கிறது வந்து ஸ்டாலின் தான் பொறுப்பு. ஸ்டாலின் தான். தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு வரல, தூத்துக்குடிக்கு வரல, கள்ளக்குறிச்சிக்கு வரல, பிற எந்த ஊர்ல ஒண்ணு நடந்துச்சு அதுக்கு வரல. ஒரு பொள்ளாச்சி பாலியல் தொல்லைக்கு வந்து நின்றுக்கோனா அப்ப வரல. சாத்தான் படுகொலைக்கு வரல, சாத்தான் குளம் படுகொலைக்கு. கொடநாடு 6 பேர் இருந்தாங்கல்ல, கொலை பண்ணாங்க. 6 பேர் செத்ததுக்கு நேரம் தூக்கி எடப்பாடி உள்ள வச்சுக்க வேண்டாமா? எடப்பாடி தானே முதலமைச்சர். குற்றம் கூட எடப்பாடி தானே. எடப்பாடி உள்ள வச்சு. இப்ப நீங்க சொன்ன ஒவ்வொரு விஷயத்துக்கும் மத்திய அரசு இது மாதிரி வந்து நடவடிக்கை எடுத்திருந்து இப்ப கரூருக்கு வந்திருந்தா ஏத்துக்கலாம். கரூருக்கு வந்தா ஏத்துக்கலாம். மக்கள் வந்து நம்பிப்பாங்க. இதுக்கு மோடி இதே காரணம் கிடையாது. இதே அண்ணாமலை தூக்கிட்டு இப்ப இவனை கொடுத்துருக்காங்க நயினாருனாப்புல என்ன பேசுறியா? ஏதாச்சும் அர்த்தம் பொறுத்தா மக்களுக்கு பத்தி பேசுறாங்க பிஜேபி காரங்களும். அவன் மேல குற்றம் தான் சொல்றாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு தொழிலை கொடுப்போம், ஒரு வேலையை கொடுப்போம். எப்படியாவது இந்த விஜய் ரசிகர்களை வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இவங்களை ஏதாவது ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்தி ஒரு எடப்பாடிய கோடநாடு பையில தூக்கி உள்ள வச்சிருக்கிறதுனால எடப்பாடி போய் சரண்டர் ஆயிட்டாப்ல. அதே மாதிரி விஜய் இப்ப லாக் ஆயிடுவாரோ? ஆமா, விஜய் லாக் ஆயிட்டேன். இனிமே என்ன லாக்? அதனாலதான் இவங்க ஓடி அந்த இப்ப கிளாஸ் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுல என்ன ஒரு விஷயம்னாக்கா, விஜய் கட்சியில இருக்கக்கூடிய பொதுச்செயலாளர் புஷி ஆனந்த் இருக்காருல்ல, அவனை விளக்கமாத்த கொண்டு அடிக்கணுமியா. புஷி ஆனந்த் ஆளு தலைமறைவாம. அவன் போட்டா பத்தி இப்ப பாண்டிச்சேரிக்காரங்களே இப்ப புட்டு 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 வச்சுட்டாங்க. அவன் இப்ப பாண்டிச்சேரி எம்எல்ஏ இருந்திருக்காப்புல. புசி தொகுதி ஒரு புசின்னு ஒரு தொகுதியா
ஆ. அந்த தேருக்கு அந்த தெருவுக்கு பேரு புசியா. ஒரு 5000 ஓட்டு 3000 ஓட்டு தான் வரும். இல்ல 2000 ஓட்டா. ஆ. 2000 ஓட்டு ரங்கசாமிக்கு. ரங்கசாமி தான் குருவா. ரங்கசாமி காலில் போய் விழுந்து 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 இப்ப புசி வந்து கொரோனாவில கூட பிரியாணி கொடுத்தா வீட்டுல வச்சுக்கும்போது ஜெயலலிதா அம்மா எப்படி பால்கனியில நின்ற மணிக்கு கையாசையுமோ அதே மாதிரி கூட்டத்தை கூட்டி புஷியானந்த் வந்து விஜய் கட்சியில உள்ளவங்கள்ட்ட நிறைய வந்து மாவட்ட செயலருக்கு வந்து 50 லட்சம், நகர செயலருக்கு வந்து 1 லட்சம் நிறைய வசூல் பண்ணிட்டாங்க. ஏயா 2 கோடி 2 கோடி 2 கோடி மாவட்ட செயலாளர், இது பகுதி செயலாளர், ஒன்றிய செயலாளர் எல்லாரும் மாவட்டத்துக்கு 2, ஒன்றியத்துக்கு இவ்வளவு, வட்டத்துக்கு இவ்வளவு, பேரூருக்கு இவ்வளவு, நகராட்சிக்கு இவ்வளவுன்னு பூராத்தையும் வாங்கிட்டு இது விஜய்க்கு தெரியுமா தெரியாது அந்த ஒரு பன்னாடை, அது ஒரு பரதேசி. அவன் எல்லாம் மனுஷனே கிடையாது. இதே விஜயகாந்த்னா யாருக்கும் கொண்டே ஓட்டுப்பாரு தெரியுமா? சத்துன்னு கீழே இறங்கி வந்து அது மரத்துல ஏறினவன அடிக்காம இருக்க மாட்டாரு. ஆமா, ஒரு தடவை அந்த யாரோ ஜிவாஜி யாரோ இறந்து போகும்போது கும்பல் ரொம்ப இருந்தோடனே வேட்டியை மடிச்சுக்கிட்டு இறங்கி எல்லாத்தையும் அடிச்சு ஓடுங்க கூட இருந்த தொண்டு. அந்த அண்ணன் பேர் என்னமோ பேரு அந்த அடிச்சே கருப்பா இருப்பாப்ல. அந்த அண்ணன் பேர் என்னமோ ஒரு ஏதோ ஒரு தப்பு பண்ண சத்துன்னு வந்து அழைச்சு கண்ணத்துல ஒற்றைய அழைச்சிட்டு பிற மன்னிப்பு காப்பாப்ல. தொண்டை தப்பு பண்ணனாலும் தொண்டனை அடிச்சுட்டு அதோட விட மாட்டாப்ல. தொண்டனை அடிச்சுட்டு தொண்டனுக்கு இது மரத்துல ஏறியா ப்ளீஸ் ப்ளீஸ் சிஎம் சார். என்ன சிஎம் சார்? ஏன் ஸ்டாலின் சொல்ல வேண்டியதானே? நீ ஏன் எதுக்கட்சியா என்னதான் நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் மேல வந்து நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு, 1000 விமர்சனம் வச்சாலும் அவருக்குன்னு ஒரு மரியாதை கொடுக்கணும்ல. அங்கிள்ங்கிறது, சாருங்கிறது. ஸ்டாலினே சொல்லு, முதலமைச்சர் சொல்லு, ஸ்டாலினே சொல்லு. பண்ண பயமா பேரு தானே பிள்ளைக்கு. வீட்டுக்கு புள்ள வந்ததுதானே, வீட்டுக்கு பிள்ளை பேர தானே சொல்றது தானே பேர் வைக்க. ஆமா, நீ பேரை கூட சொல்ல தைரியம் இல்லாத ஆளா இருக்கியே. முக ஸ்டாலின் சொல்லு. தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன ஸ்டாலின் அங்கிள், சிஎம் சார். என்ன சிஎம்? அப்புறம் இவர் பேசும்போது சொல்றாரு நீங்க எல்லாம் கான்ஃபரன்ஸா இருங்க. பிரதர்ன்றது நண்பா நண்பி. ஒரு அம்மா பேசுனா ஜெயலலிதா எம்ஜிஆர் பேசுனதை நான் கேட்டதில்லை. சொல்லியிருக்காங்க கேட்டதுல எம்ஜிஆருக்கு. இப்ப ஜெயலலிதா அம்மா ஆட்சியாண்டதை நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் பார்த்திருக்கேன். அந்த அம்மா எல்லா செய்யையும் பார்த்திருக்கேன். மக்களுக்காக நானு தான் சொல்லிட்டு கொள்சி, உங்களுக்காக நானு தான் சொல்லிட்டு கொள்சி. என்ன நீங்க இப்படி இருங்க. ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கா இதுவரையிலும்? அப்படி நம்ம கேள்விப்பட்டதில்லை. ஒருத்தர் சேர்ந்திருக்காங்களா? இதே விஜயகாந்த் மதுரையில கூட்டம் ஆரம்பிச்சு 2015 கூட்டம் கட்சி ஆரம்பிச்சு 2005 ஆமா 5-14 ஆரம்பிச்சு இன்னார வரைக்கும் 2005 கட்சி ஆரம்பிச்சு மதுரையில திருமங்கலத்துல கூட்டம் போட்டு கப்பலூர்ல கூட்டம் போட்டு ஒரு ஆளு சாகல. ஒரு அசம்பாவிதம் கூட நடக்கல. நானும் போயிருந்தேன். வேலூர்ல கூட்டம் சின்ன வண்டியா ஒத்தாலு சாகல. ஒரு நானும் விஜயகாந்த் ரசிகர் தாக்கா. நான் வந்து மதுரையில அவரை பார்த்துட்டு நேரம் நாளா வீட்டுக்கு வந்தேன். நீங்க அப்படி கிடையாது. மதுரையில பார்த்தா சென்னையில பனையூர் வீடு போறவங்களையும் நீங்க கூடவே போவாங்க போல இருக்கு. திருச்சியில ஏர்போர்ட்ல இருந்து மரக்கடை வரலையும் ஒரு 10,000 பேர் பின்னாடியே வர்றாங்க. இந்த மதுரை திருச்சியில 5 வருஷம் இருந்திருக்காங்க, மதுரையில 3 வருஷம் இருந்திருக்காங்க. உங்க கூட்டத்துல மதுரை இந்த 41 பேர் இறந்து போகும்போது வந்த அந்த மத்திய அரசு விக்கிரவாண்டியில 5 பேர் இறந்து போனாங்களா? அப்பவே வந்து களத்துல இறங்கி இருக்கலாம்ல. மதுரையில திருச்சியில செத்துருக்காங்க, விக்கிரவாண்டியில 5 பேர் செத்துருக்காங்க, திருச்சியில 5 சேர்ந்திருக்காங்க. ஒரு இரங்கல் தெரிவிக்கல. என் பிள்ளைங்க தானே நீ நினைக்கல. இவங்களவே நினைக்கலையா? நாட்டு மக்கள் 8 கோடி மக்கள் 10 கோடி மக்கள் இவன் எப்படி தமிழ்நாட்டு மக்களை இவன் காப்பாத்துவியா? ஒன்னும் கிடையாது. ஒரு வாழ்த்து சொல்லலையே, செத்தவங்களுக்கு ஒரு இரங்கல் தெரிவிக்கலையே. நானும் கஞ்சி குடிக்கல. கஞ்சி நீ குடிச்சானே நீ செத்தானடா. ஆமா, நீதான் கோடிக்கணக்கில் தேடி வச்சிருக்க. நீ செத்தான 20,000 ரூபா, ஒரு 20,000 ரூபா கொடுத்தா அந்த புள்ள வந்துருமா? 20 லட்சம். அதுவும் 20 லட்சம் கொடுக்கலாம் என்று எண்ணுகிறேன் அப்படிங்கிறாராம். இல்ல 20 லட்சம் நீ கொடுப்பானா கொடுக்கலையா? அவங்க எவனுக்கு ஆசை? செத்தவே வீட்டுல 41 வீட்டுல அவங்க காசெல்லாம் எதிர்பார்க்கல. புள்ள கொடுக்கன்னு கேட்கறேன். புள்ள கொடுத்துருவானா அவன்? ஆமா, நான் அடி வாங்க போய் ஒரு தலைவனா இருந்தா அடி வாங்கிதான் ஆகணும். கூட்டத்துக்குள்ள இறங்கி முதலமைச்சர் போறாப்ல இல்ல செந்தில் பாலாஜி. இப்ப அவன் போகாம என்ன செய்வா? ஆமா, லோக்கல் அமைச்சர் போய் தானே ஆகணும். லோக்கலுக்குள்ள இருக்க அமைச்சர், லோக்கலுக்கு இருக்கிற கட்சிக்காரங்க முழுக்க செந்தில் பாலாஜி மேலையும் திமுக மேல உள்ள வெறுப்பையும் பாஜக வந்து கக்கறதுக்கு, தமிழ்நாட்டுல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு இப்படி வந்து
இது குழப்பமே இல்ல. இது குழப்பத்துக்கு வழியே இல்ல. திமுக காரங்கள நம்ம குத்தமே சொல்லக்கூடாது. இவங்க கேட்ட இடத்துல இது ஒரு இடம் கொடுத்துட்டாங்க. எடப்பாடி அந்த இடத்துலதான் போட்டிருக்காப்புல. ஆமா. என்ன எடப்பாடிக்கு கூட்டம் வரல, இவனுக்கு தான் கூட்டம் வரும்ட்டாங்க. அது ரைட்டு. எடப்பாடிக்கு கூட்டம் வரல, இவன் பத்திரிகையாளரை வந்து ஏக்கா சந்திக்க மாட்டேங்கிறாரு? பத்திரிகையாளர்கள் சந்தாச்சு சின்ன வீடு பெரிய வீடெல்லாம் வெளியே வந்துரும்ல. சின்ன வீடுனா? சின்ன வீடு பெரிய வீடெல்லாம் வெளியே வந்துரும்ல. அதான் சின்ன வீடுனா இங்க வீடா இல்ல என்ன? என்ன சின்ன வீடுன்னா பொண்டாட்டி தான் லண்டன்ல இருக்கா. திரிசா ஓட்டுறவளுக்கு எத்தனை நடிகை போய் குமாரசம் போட்டுக்கிருக்கேன். ஆமா, நீங்க திரிசான்னு உடனே ஞாபகம் வந்துச்சு. யாரோ ஒரு ஜோசியக்காரன் சொன்னானா திரிசா வந்து ஜெயலலிதா மாதிரி நீங்க எம்ஜிஆர் மாதிரி. ஆமா, அப்படி வள வரலாம்னு சொல்லி இருக்கான் யாரோ. எம்ஜிஆருக்கு இவன் இது கடலூர் அந்த அம்மா வேறு என்னம்மா வேறு அந்த அம்மா கடலூர்கார அம்மா அந்த போட்டாவில் போட்டிருந்தாங்கல்ல கடலூர் அந்த அம்மா பேரு நல்ல பேரு. ஆமா, என்னமோ ஒரு பேர் போட்டிருந்தாங்க. ஆமா, அஞ்சலை அம்மா. ஆமா, நீ அஞ்சலை அம்மாவில போட்டாலும் நீ தலையில தண்ணி குடிச்சாலும் நடக்காது. ராமநாதபுரத்துல வேலுநாச்சியாரா போட்டாலும் முக்குளத்தோர் உன்னை மதிக்க மாட்டாங்க. யாருக்கும் நல்லது செய்யல. இதே கலைஞரே முக்குளத்தோருக்கு நல்லது செய்யல. அப்புறம் நீ வந்து என்னத்தை கிழிக்க போற? இவர் ஒரு அரசியல்வாதியா இனி வரும் காலகட்டங்கள்ல பக்குவமான அரசியல்வாதியா இது ஒரு பாடமா எடுத்துட்டு வர முடியுமா? கிழிக்க போற மற்ற ஜாதிகளுக்கு நீ வந்து என்னதுக்கு இதே எம்ஜிஆர் இவ்வளவு துளைக்கி நாட்டுக்கு அறிமுகப்படுத்தினது மாயத்தவர், திண்டுக்கல் மாயத்தவர் ரெட்டலை ஜெயிக்க வச்சு. நீ அவங்கதான் சொல்றாங்கல்ல, நீ இன்ப நீதியை நிப்பாட்டி அவனுக்கு எதிரியா நீ நிப்பாட்டினாலும் நீ ஜெயிக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அப்ப நீ எல்லாம் மானம் கட்டவே, நீ எல்லாம் காசு வச்சிருந்து என்ன பிரச்சனை? இந்த 1 கோடியை கொடு, ஒரு பிள்ளை செத்ததுக்குள்ள 1 கோடி, ஒரு வீட்டுக்கு 1 கோடி. 41 பேர் இறந்து போயிருக்காங்கன்னா ஒரு ஆளுக்கு 1 கோடி ரூபா கொடு. இருக்கா? இல்லாத மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. இல்லாத மக்களுக்கு இந்த ஆளு உதவி செய்ய மாட்டேக்காரு. தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்ட மக்களுக்கு உதவி செய்ய மாட்டேக்காரு. இருக்கிறவனுக்கே ஓட்டு போய் இப்ப 41 செத்தாங்க. 41 பேர் செத்ததுக்கு திமுக கூட்டத்துல இருந்து சாகலை. இவர் எதுக்கு கொடுக்கணும்னு நான் கேக்குறேன். சரிக்கா, அது ஒரு அனுதாபத்துல கொடுத்துட்டாங்கக்கா. இப்ப என்ன ஒரு விஷயம்னா கூட்டத்துக்கு போனது விஜய் தான் கொடுக்கணும். இது தமிழ்நாட்டு மக்கள் காசு எதுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்கணும்? ஜெத்தவே எனக்கு என்ன இருக்கானே. அப்ப என்ன பண்ணணும்? விஜய்க்கு வந்து நீதிமன்றம் தான் ஒட்டு மொத்தமா பிஜேபி கட்டுப்பாட்டுல இருக்க. ஒரு கேள்வி வைக்க, நீதிமன்றத்தை நேரம் தூக்கி உள்ள வச்சிருக்கணும். தானா வந்து முன் வந்திருக்கணும் நீதிபதிகள்லாம். ஏக்கா, இதுல வந்து உங்களுக்கு புஷி ஆனந்த் ஆளு தலைமறைவு. புஷி ஆனந்த் அவன் போட்டாலும் பெரிய போட்டாவா காட்டுறேன். விஜய் போட்டாவும் சின்ன போட்டாவா? அப்பயே அவனுக்கு அறிவு வேண்டாம ஒரு தலைவனுக்கு? அதே மாதிரி இந்த நிர்மல் இந்த ஆதவர்ஜின்னு ஒருத்தர் இருக்காருல, லாட்டரி பாருல, ஒரு லாட்டரி குடும்பத்துக்காரன். அவன் பிறந்த வாழ்ந்ததெல்லாம் பிச்சைக்கார பையன். ஆனா லாட்டரி குடும்பத்துல சம்பந்தம் பண்ணி கொள்ளையடிச்ச காசு ஊரா மாமனார். ஆனா அவரும் தலைமறைவு. ஒண்ணு விஜய் என்ன பண்ணணும்னா, நான் வந்து பிரச்சாரத்துக்கு வந்தேன், கூட்ட ஏற்பாடுகள்லாம் நீங்க தான் பண்ணது. சரி, நீங்க போய் உள்ள போங்க, நான் ஜாமீன்ல எடுத்து எல்லா வேலையும் பண்றேன்னு சொல்லி இவங்களை அமுச்சு விடணும்ல. இவங்க புஷி ஆனந்தும் ஆதவர்ஜனும் தலைமறைவா இருக்கிற இடம் விஜய்க்கே தெரியாதாங்க. போயிருக்கணுமே, அடிச்சாலும் மக்கள் அடிச்சாலும் அடி வாங்கட்டும்னு ஒண்ணு ஓன் பேர் 41 குடும்பமும் ஒன்னேத்தான் சொல்லவே இல்லையா? அப்ப நீ இறங்கி உள்ள போயிருக்க வேண்டியதானே? இல்லக்கா, இப்ப புஷி ஆனந்தும் ஆதவர்ஜனும் தலைமறைவா இருக்கிற இடம் விஜய்க்கே தெரியாதுங்கிறாங்க. அப்ப விஜய் ஏமாத்திட்டாங்களோ? அது பாண்டிச்சேரியில தான் இருக்கேன். இவன் டெல்லிக்கு போயிட்டு அவன் பாண்டிச்சேரியில இருக்கேன். அவன் சொந்தக்கார வீட்டுல இருக்கேன், பாண்டிச்சேரி வீட்டுல. புஷி ஆனந்த் நேர்ல பார்த்தது மாதிரியே சொல்றீங்க. விஜயானந்த் பாண்டிச்சேரியில தான் இருக்கேன். பாண்டிச்சேரியில தான் அவன் எங்க ஒழிய முடியும்? ஓட முடியாது, ஒழிய முடியாது. விஜய்க்கு தெரியாம இருக்காது. இதெல்லாம் நாடகம். ஆனா பாஜக வந்து ஏதோ ஒரு இந்த அளவுக்கு பாஜகவுக்கு வேலையே இல்ல. ஆனா தேவையில்லாம வந்து நிக்கிறாங்க பாஜக காரங்க. பாஜக காரனுக்கு வேலையே இல்ல. மத்தனை பேர் ஊருக்கு போகாதவங்க கரூர் மட்டும் எவ்வளவுக்கு பாக்க வருது. சரி அக்கா, நம்ம வேலை கொடுக்க மாட்டேன்ற இதை மட்டும் கண்காணிக்க வாரிய. இப்ப படிச்சவனுக்கு ஒரு வேலை கொடுக்க வேண்டாமா? இப்ப ஒண்ணு இல்ல. இப்ப போஸ்ட் ஆபீஸ்ல கதை தெரியுங்களா? அக்னாலஜ்மெண்ட் இல்லாம லெட்டர் அனுப்பிச்சா முன்னாடி வந்து 25 ரூபா இருந்துச்சு. அக்னாலஜ்மெண்டோட அனுப்பிச்சா 28 ரூபா இருந்துச்சு. இப்ப அக்னாலஜ்மெண்ட் இல்லாம லெட்டர் அனுப்புனா 47 ரூபாயாம். அக்னாலஜ்மெண்ட் கார்டு போட்டு அனுப்புனா 10 ரூபாயாம். ஜிஎஸ்டி 10 ரூபாயாம். அப்போ ஒரு லெட்டரு அக்னாலஜ்மெண்டோட அனுப்புனா 67 ரூபா மாத்திட்டாங்க. தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? நம்ம லெட்டர் போடலையா? இல்லக்கா,
ஒரு திட்டத்தை கொண்டு வரதுக்கு முன்னாடி மக்கள்கிட்ட கேட்கணும். இந்த மக்கள்கிட்ட கேட்க மாட்டாங்கல்ல. இப்படி மக்களுக்கு விரோதமான அத்தனை திட்டங்களையும் கொண்டு வந்துட்டு தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த ஜிஎஸ்டி பணத்தையும் மற்ற மாநிலத்துக்கு கொடுத்துட்டு இப்ப கரூர்ல ஒரு பிரச்சனைனோனையும் இப்ப கிளம்பி எல்லாருமே வர்றாங்க. இப்ப விஜய் வந்து நம்ம செய்தியோட இறுதி கிட்டத்துக்கு வந்துட்டோம். விஜய் வந்து இனிமே அரசியல்ல எந்திரிச்சு வர முடியுமா முடியாதா? வரக்கூடாது. வர எந்த இடத்துக்கு போனாலும் விளக்க மாத்த கொண்டு அடிக்கணும். வரவே கூடாது. கூட்டமே நீ போடக்கூடாது. இதுக்கு மேல ஒரு உயிர் கூட போகக்கூடாது. அவர் விஜயோட அப்பா, அவங்க அப்பா பேச்ச கேட்டிருந்தாலும் ஓரளவு நல்ல அரசியல்வாதியா வந்திருக்காங்க. அவங்க அப்பாவத்தான் இந்த புஷி ஆனந்த் வந்து எஸ்வி சேகர் போய் புஷி ஆனந்த கண்டுபிடிச்சு புஷி ஆனந்த வந்து அறிமுகப்படுத்தினதே அவங்க அப்பாதான். அவங்க அப்பனா ஆத்தாலவே என்ன கஞ்சி ஊத்தாதவே இவையெல்லாம் மனுஷனா இவையெல்லாம் ஊர் மக்களை இப்படி தமிழ்நாட்டு மக்களை ஆமா கோடி கோடியா பணம் இருந்தாலும் தாய் தந்தைக்கு வந்து மதிக்காதது ஒரு இதா. புஷி ஆனந்த் வந்து புஷி ஆனந்த் வந்து விஜய்க்கு வந்து ஏதோ ஒரு மந்திரம் தந்திரம் பண்ணி செய்வன பண்ணி தான் பக்கம் இழுத்துட்டாரு அப்படிங்கிறாங்களே. எல்லாருமே ஆமா எல்லா மந்திரவாதியும் புஷி ஆனந்த் கைக்குள்ள இருக்கா. அப்படியா? ஆமா எல்லா மந்திரம் தந்திரம் பூரா புஷி ஆனந்த் கைக்குள்ளதே வச்சிருக்கானா. புஷி ஆனந்த் கோர்ட்டு நக்கீச்சுல விஜய் தாண்ட மாட்டானா அப்படின்னா 12 மணிக்கு தானே கொடுத்துருக்காங்க. இந்த போலீஸ்காரன் தமிழ்நாடு போலீஸுக்கு அறிவு இல்ல. 12 மணிக்கு தானே கொடுத்துருக்காங்க. இவன் நைட்டு 7 மணிக்கு வரவனுக்கு உனக்கு டேட்டை முடிஞ்சு வச்சு போடான்னு அப்படி நம்ம பண்ணனா என்ன பண்ணுவாங்க? இந்த திமுக வந்து எங்களை வேணும்னே பழி வாங்கிருச்சுன்னு அந்த அனில் குஞ்சுன்னு பேர் வச்சிருக்காங்கல்ல. சரி நான் கேட்குறேன், நம்ம விஜயகாந்த் பார்த்துருக்கோம், ஜெயலலிதாவை பார்த்துருக்கோம். இப்போ இவங்கள்ட்ட இல்லாத ரசிகரா இவங்கள்ட்ட இருக்காங்க. மரத்துல ஏறுறாங்க, கூரையில ஏறுறாங்க, ஓட்டுல ஏறுறாங்க. ஒரு தலைவர் வந்து சொல்லணும்யா. ஒரு தலைவர் வந்து சொல்லணும், ஏய் ஒழுங்கா இருந்தா நான் பேசுவேன், இல்லாட்ட நான் உள்ளே இருந்துருவேன்ட்டு இவன் மேல ஏறினவன் கீழே இறங்கணும். என் பேச கேட்டு என் பின்னாடி வரதுன்னா நீங்க வரணும். இவன் எதாச்சும் நாமக்கல்ல பேசிட்டு கரூருக்கு கூட்டிட்டு வரேன் கூட்டத்தை. ஆனா ரஜினி தப்பிச்சுக்கிட்டாரு. ரஜினியை தான் கட்சி ஆரம்பிக்க சொல்லி ரொம்ப இது பண்ணாங்க. அவர் வந்து முடியாதுட்டாரு. கட்சி ஆரம்பிச்சா கமல் கட்சி என்னாச்சு? போயிடுச்சா கமல் அதுக்கெல்லாம் திறமை வேணுயா. இப்ப விஜயகாந்துக்கு திறமை மதுரைக்காரன். அதனால மதுரைக்குள்ள சின்ன வயசுக்குள்ளேயே விஜய்க்கு பூர்வீகம் எதுன்னு தெரியுமாக்கா? விஜய்க்கு ஊரா ராமநாடு. இல்ல விஜய் சொந்தம் வந்த ஊரா ராமநாடு. அவங்க தாத்தன் பாட்டன் பிறந்தது ஊரா ராமநாடு. அவங்க அம்மா பிறந்தது ஆந்திரா. அதான் சொல்றேன். அவங்க பூர்வீகம் வந்து தெலுங்குங்கிறாங்க. அதான் அவங்க ஆந்திரா. அப்பா இருக்கும்போது மீன் பிடிக்கிறவங்கன்னு சொன்னாங்க. ராம்நாட்டுல அவங்க தாத்தா பாட்டுல மீன் பிடிக்கிறவங்க வேலை பார்த்திருக்காங்க. போஸ்ட் ஆபீஸ்ல வேலை பார்த்திருக்காங்க. புள்ளமாருன்னு சொல்றாங்க. நீ எந்த நம்ம செய்தியோட இறுதி கிட்ட வந்துட்டோம். ஒரே நிமிஷத்துல சொல்லுங்க தம்பி, விஜய்க்கு என்ன நீங்க அறிவுரை சொல்லலாம் இருக்கீங்க? விஜய் இனிமே கூட்டமே போடக்கூடாது. எந்த ஊருக்கும் போகக்கூடாது. கூட்டமே போகக்கூடாது. இத்தனை மக்கள் இதோட 41 கரூரோட நிப்பாட்டிக்கிறோம். ஒரு சின்ன பையன் ஒருத்தன் பேசுறான், எங்க விஜய் மேல நீங்க வந்து கைய வச்சீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல குண்டு போடுவேங்கிறான். கொண்டு போட்டு பார்க்கட்டுமே இருக்கணும். தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும், தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். கொண்டு போட்டு பாடுறான்ட்டு மற்றதுக்கெல்லாம் தூக்கி உள்ள போறாங்க. ஏன் விஜய தூக்கி உள்ள போடல? ஏன் புஷி ஆனந்த தூக்கி உள்ள போடல? விஜய் இன்னொரு விஷயம் நல்லா இல்ல, நம்ம நடுநிலையா சொல்லுவோம். விஜயை தூக்கி திமுக உள்ள போடணுங்கிறது தான் பாஜகவோட திட்டம். உள்ள போட்டா இந்த அனில் குஞ்சுன்னு நம்ம சொல்றோம்ல, அவங்க பூரா என்ன பண்ணுவாங்க, ஒரு 50,000 பேர் திரண்டா கூட தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சீர்கேட்ட நம்ம வந்து சீர்குலைஞ்சு போச்சுன்னு சொல்லி பாஜக ஆட்சியை கலைக்கணுங்கிறது தான் பாஜகவோட திட்டம். இதெல்லாம் இந்த ஆந்திராவோ எங்குமே ஒரு அமைச்சர் ஒருத்தன் சத்ததுக்கு அவனை தூக்கி பழைய வீட்டுக்குள்ள இறக்கலையா? ஆமா, அது மாதிரி ஏதாவது பண்ணிடுவாங்க போல இருக்கு. நீங்க என்னத்த செய்ய முடியும்? போலீஸ நிப்பாட்டுனா வெள்ளக்கார மாதிரி அழிக்கணுயா. விஜய் ரசிகர்கள்லாம் இல்லக்கா, விஜய் ரசிகர்லாம் அவங்க எல்லாம் என்ன மனநிலைமையில இருக்காங்க? அவங்க ஒரு புள்ளைய பறி கொடுத்துட்டு அவங்க வந்து விஜய் மேல எந்த குற்றமும் இல்லங்கிறாங்க. 41 குடும்பமும் இன்னும் குற்றம் சொல்லல. அப்ப என்ன மனநிலையில இருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. தமிழ்நாடா இல்ல இது ஒரு புள்ள செத்தால மாமியால மாமனை பிடிச்சு உள்ள ஓடுறாங்க. நம்ம குடும்பத்துல யாராவது ஒருத்தர் வந்து இறந்து போனாங்கன்னா அவங்கள பழி வாங்கணும்னு தானே தோணும். பழி வாங்கன்னு மாமியால குத்தம் சொல்றாங்க. என் பிள்ளைய பார்க்க மாட்டேன், என் புருஷனை என் புருஷன் பார்க்கல அப்படின்னு காதல் பண்ணா அது குத்திக்கு உள்ள போடுறாங்க.
ஒரு உள்ள கொலை பண்ணுனா அதுக்கு தூக்கி உள்ள போடுறாங்க. 41 பேர் செத்துருக்காங்க. அந்த 41 குடும்பத்துல இருந்து ஒருத்தர் கூட இது வரலையும் எதுவுமே சொல்லலையா? அப்ப என்ன அர்த்தம்? வாய திறக்கல. ஒருத்தியெல்லாம் 2 வயசு ஆம்பளை பிள்ளைய பெத்தவ கொண்டு வட்டா நிர்மலா சீதாராமன் பேட்டி கொடுக்குறா. இதே நான் பக்கத்துல இருந்து பேட்டி கட்டினா அவளை 4 அப்பு அப்பிருப்பேன். இவன் பழனிசாமியை தூக்கி பாலாஜிக்கு குத்தம் சொல்றியா? கலவரம் நீங்க தானே செஞ்சது கலவரம். இதா டிரான்ஸ்பார்ட் அமைச்சது அவங்க. இந்த கலவரம் இந்த 41 பேர் இறந்ததுக்கும் திமுகவுக்கும் எந்த தொடர்பு இருக்கா? உள்ளயே அவங்க இல்லையே, பூரா இவங்க தானே. திமுகவுக்கு எதுவும் சம்மந்தம் இல்ல. ஒரு பையன் செத்து போயிட்டான்னா தூக்கி செருப்ப கொண்டு மேல எறிஞ்சது டிவிக்கே தான். விஜய் வந்து ஒரு அறிக்கை விடும்போது இதுக்கு நான் முழு பொறுப்பேற்றுக்கிறேன், அந்த 41 குடும்பத்தையும் நான் தத்தெடுத்துக்கிறேன் அது மாதிரி சொல்லணுங்களா? மனசாரி இருக்குமே, சொல்லலையே. இந்த பொறுப்பு பூரா 41 குடும்பத்துக்கு நான் தான் கேரண்டி. அவங்க சாவுக்கு நான் தான் காரணம், நான் லேட்டா வந்ததான் காரணம், என்னைய மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சி இல்லையே. இல்ல கொடிக்கம்ப அரை கம்பத்துல பறந்துருக்கோம் 47 உயிருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லா அவங்க கொடிக்கம்ப மொத்தத்துல அந்த 41 குடும்பத்துக்கு அந்தந்த மாவட்டத்துல உள்ள கரூர் மாவட்டத்துல உள்ள கட்சிக்காரங்களும் முதல்ல போய் ஆறுதல் சொல்லலையே. ஆழ்ந்த இரங்கல் தெரிவிக்கலையே. கொலையா பதறு. நாங்க டிவி பார்த்து கொலையா பதற நேர பார்த்தவங்க போய் பேட்டி கொடுக்குறாங்க. எவ்வளவு வயசோட பேட்டி கொடுக்குறாங்க அவங்க கட்சிக்காரங்களேமா. சரிக்கா பாப்பா, பல்வேறு கருத்துக்களை சொல்லிருக்கீங்க. விஜய் வந்து இனிமேலாவது திருந்தி நல்ல ஒரு அரசியல்வாதியா வருவாரா? இனிமே மீட்டங்கியா இனிமே ஊரா சுத்துறாலாம் போக கூடாது. இவன் முதல்ல அப்படியா வரணும்னா மாவட்டம் எல்லாம் ஆளை போடணும், மாவட்ட செயலாளருக்கு போடணும், பகுதி செயலாளர் போடணும், வட்ட செயலாளர் போடணும். யாரும் இனிமே இந்த கட்சிக்கு போக மாட்டாங்க. போனா வந்து நாளைக்கு ஏதாவது ஒரு வழக்கு போக்குவரத்துனா விஜய் வந்து காப்பாற்ற மாட்டாரு. 41 குடும்பத்துக்கு எதுவுமே இப்ப வராதவே நாளைக்கு பயந்துகிட்டு இப்ப ஓடி ஒளிஞ்சு நீலாங்கரை வீட்லயும். எந்த கட்சியிலுமே இப்படி ஒரு இல்லக்கா. அதிமுக, திமுக, காங்கிரஸ், பாஜக எல்லா கட்சியிலையும் பார்த்திருக்கோம். கட்சியோட பொதுச் செயலாளர், கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர் ஓடி ஒளிஞ்சது இந்த கட்சியில மட்டும்தான். நீங்க வேற எந்த கட்சியில பாத்துருக்கீங்களா? நானே எனக்கு வயசு 63 ஆச்சு. நான் ஒரு கட்சியில கூட இந்த மாதிரி பார்த்ததே இல்ல. எப்படி வீணா போன கட்சியிலையும் இப்படி கொள்கை பரப்பு செயலாளரும் பொதுச் செயலாளரும் ஓடி ஒளிஞ்சதா? எம்ஜிஆர் காலத்து ஆட்சியை நான் பார்க்கல. கலைஞர் ஆட்சியை பார்த்துட்டேன், ஜெயலலிதா ஆட்சியை பார்த்துட்டேன், விஜயகாந்தியை பார்த்துட்டேன். ஆனா இப்ப சீமையா நான் எனக்கடா கத்துறேன், இவன் அதுக்கு மிச்சமா நான் எனக்கடா கத்துறேன். இவங்க 2 பேரும் உருப்படி இல்லாதவே பேசுறாங்க. மக்களை பத்தி சிந்திக்காத கட்சி இது 2 தான். சரி பாப்போம். பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுங்கிற மாதிரி மக்களாக பார்த்து திருந்தனா விஜய் போன்றவர்களுக்கு நீ தமிழ்நாட்டுல எந்த இடத்துலயும் கூட்டம் போடுறதுக்கு ஒரு தலைவனுக்கு அழகே இல்ல. ஒரு விஜய்க்கு இனிமே எந்த இடத்துலயும் தமிழ்நாட்டுல கூட்டம் போடுறதுக்கு அனுமதி கொடுக்க கூடாது. அப்படியே போட்டாலும் மக்கள் சாவக்கூடாது, ஏழை மக்கள் சாவக்கூடாது அப்படிங்கிற பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. அந்த பொம்மையை தூக்குவாங்க நேரில் அப்படின்னா வண்டியை விட்டு இறங்குனதும் தூக்கி ஆஸ்பத்திரியில முதல்ல போய் இருந்தா நீங்க பாராட்டலாம். பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. விஜய் கட்சியில உள்ளவங்க திருந்துவாங்களா? விஜய்க்கு வந்து தமிழ்நாடு முழுவதுமா வந்து இனிமேல் கூட்டம் போறதுக்கு அனுமதி கொடுக்க கூடாதுன்னு பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. நன்றி, வணக்கம்க்கா. நன்றி, வணக்கம்.